இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழா அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வளமான வணக்கங்கள். இந்த சபை சௌமா குறிப்பிட்டது போல், வேல்கண்ணன் குறிப்பிட்டது போல், திரு கலாபிரியா குறிப்பிட்டது போல் மிக முக்கியமான சபை. காரணம், பல்வேறு தரப்பினரான கவிஞர்கள் இந்த அரங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பெரும்பாலும் ஒரு நூல் வெளியீட்டு விழா நடக்கிறதுனா அந்த வெளியீட்டு விழாவில் உடைய யார் யார் பெயர் போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் ஆஜராவாங்க. சில பேர் பெயர் போட்டவங்களே ஆஜராக மாட்டாங்க. அப்படியான சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முக்கியமான கவிஞர்கள் இயல்பாக இந்த நிகழ்ச்சியில் இளங்கவி அருளின் அன்பின் பொருட்டு இங்கு ஆஜராகி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. குறிப்பாக நேசமித்திரன், கனிமொழிஜி, நிறைய நம்மளுடைய எங்கே போனாலும் அதிகமாக சிறுகதை பற்றியெல்லாம் பேசுகிற போது ரமேஷனுடைய, என் அன்பு நண்பர் ரமேஷனுடைய ஒரு கதையை எங்கு போனாலும் சொல்லாமல் இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவமான அவருடைய கதையை பரப்புகிற கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி போகிற இடங்கள்லாம் அவருடைய கதையை நான் சொல்லிக்கொண்டே போவேன். வள்ளலார் கதை ஒன்று, அப்புறம் டைம் இருந்தால் சொல்கிறேன் அந்த கதையை. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உடல்நலம் பாதித்ததால் வரமாட்டார், அப்புறமா நம்ம போய் சந்திக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே அவர் வந்திருக்கார். ரொம்ப இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மேலும் செல்மா பிரியதர்ஷன், ஜீவலட்சுமி, மனோமோகன், இப்படி ஏகப்பட்ட நண்பர்கள் இங்கு இருப்பது பெருமைக்குரியதாக இருக்கிறது. இங்கு நம்மளுடைய கருத்தை பதிவு செய்வது என்பது கொஞ்சம் கௌரவமாகவும் கொஞ்சம் குஷியாகவும் இருக்கிறது. நண்பர் இளங்கவி அருளினுடைய இரண்டாவது புத்தகம் நான் உனது மூன்றாம் கண். இது எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒரு குழப்படியான ஒரு புத்தகமாக தான் இருக்குது. அது எப்படி ஆரம்பித்து எப்படி போகலாம் அப்படின்னு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சரி, எது கவிதை? இந்த இடத்திலிருந்து நாம் இந்த நூலுக்கு போகலாம். எது கவிதை? யார் எழுதுறது கவிதை? கவிதைனா என்ன அப்படின்றதுக்கு திட்டவட்டமான வரையறை ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால், அந்த வரையறையின் அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த கவிதையை அணுகலாம் என்றால் என்ன வரையறை என்று பார்த்தால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கவிதைக்கான வரையறையை வைத்திருக்கிறார்கள். பிரேமில் எது கவிதை என்று கேட்டால் பிரேமில் சொல்வார், அது ஒரு தியானம் போல அறிதல் முறை. எப்படி ஒரு தியானமோ, தியானத்தை போல கவிதை என்பது ஒரு அறிதல் முறை என்று சொல்வார். தேவதச்சன் இடம் போய் நீங்கள் எது கவிதை என்று கேட்டால் அது ஒரு மாற்று மொழி கணிதம், ஆல்டர்னேட்டிவ் மேக்ஸ் என்று சொல்வார். பிரம்மராஜனை நீங்கள் எது கவிதை என்று கேட்டால் படிமங்களின் ஆழ்மன வெளிப்பாடு என்று சொல்வார். இன்குலாப்பிடம் எது கவிதை என்று நீங்கள் கேட்டால் அது ஒரு போர் கருவி என்று சொல்வார். இப்படி ஒவ்வொருவரிடம் எது கவிதை என்று கேட்டால் திட்டவட்டமாக இதுதான் கவிதை என்று யாரும் சொன்னதில்லை. அந்த அளவுக்குள் கவிதை அடங்குவதில்லை. இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற எங்களுடைய அன்பு நண்பர் தமிழ் மணவாளனிடம் எது கவிதை என்று கேட்டால் அவர் ஒரு வரி சொல்லியிருப்பார், கவிதை எனப்படுவது யாதெனில் கவிதை. அதுக்கு அர்த்தம்லாம் சொல்ல முடியாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் கவிதை எனப்படுவது யாதெனில் கவிதை. ஆக திட்டவட்டமான கவிதைக்கான மதிப்பீடோ அளவீடோ இல்லாமல் இருப்பதால் தான் இன்னமும் கவிதை உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது, எல்லாராலும் எழுதப்படுகிறது. அந்த வகையில் நாம் இளங்கவி அருளுடைய கவிதையை வாசிக்கலாம். ரமேஷ் அவர்கள் சொன்னது போல வைரமுத்து தாசனாக இருந்தவர் தான் இளங்கவி அருளாக மாறியிருக்கிறார். அந்த மாற்றம் சென்னையில் நடந்தது. என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவின் போது பாண்டிச்சேரியிலிருந்து இளங்கவி அருள் ஃபோன் பண்ணிவிட்டு இதுமாரி உங்கள் அழைப்பு ஒன்று பார்த்தா வரலாமான்னு கேட்டார். தாராளமாக வாங்க நண்பரே அப்படின்னு. என்னுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு பகுதி நேர கடவுளின் நாட்குறிப்பேடு
எஸ் ராமகிருஷ்ணன் இளம்பிறையெல்லாம் வெளியிடக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் ஒரு சின்ன அரங்கத்தில் நடந்தது. அப்போது வந்த வைரமுத்து தாசன் தான் இப்போ இன்னைக்கு இளங்கவி அருளாக மாறியிருக்கிறார். மிகுந்த அன்புக்குரிய என்னுடைய குடும்ப நண்பன். சென்ற முறை அவர் தொகுப்பிலே ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையிலிருந்து இந்த கவிதைக்கு நாம் இடம்பெயரலாம். தனிமையை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, கதையாக கேட்டிருப்பீங்க. தனிமை பற்றியான கதைகள் எவ்வளவு படித்திருந்தாலும் நமக்கு நெருக்கமான பழக்கமான ஒருவரினுடைய தனிமையை உணர்கிற போதுதான் அது விஸ்வரூபம் எடுக்கிறது. மனைவி இறந்த பின் மனைவியினுடைய துயர் தாழாமல் அந்த அறைக்குள் தனிமை கவ்வி இருக்கக்கூடிய சூழலில் மனைவியினுடைய புடவையை எடுத்து தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்த ஸ்டெல்லா புருஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தனிமையினுடைய உக்கிரத்தை அப்பொழுது அந்த சம்பவத்தின் மூலம்தான் அறிந்து, என்ன மாதிரியான தனிமையில் ஒரு மனிதன் அவதிப்பட்டிருந்தால், அந்த அறைக்குள் தனிமை கவ்வி கொண்டிருந்தால், மனைவி இறந்த பிறகு மனைவியினுடைய புடவையை எடுத்து தூக்கிட்டு தன்னை தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தனிமையை கொலை செய்தாரா என்று எப்படி வேண்டுமானாலும் கொள்ளலாம். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பதிவு போட வேண்டும் என்று தோன்றிய போது நான் ஒரு கவிதையை பதிவு போட்டேன். அந்த கவிதை நான் எழுதிய கவிதை அல்ல, இளங்கவி அருள் போன தொகுப்பில் இருந்து எழுதிய ஒரு வரிதான் அந்த கவிதை அந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்டது. அந்த வரி இப்படித்தான் இருக்கும். தனிமை பிடிக்காமல் கூழாங்கற்களை விழுங்கி செத்து மிதக்கிறது கண்ணாடி தொட்டியில் வாஸ்து மீன் என்று அவர் எழுதியிருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணாடி தொட்டியில் நிறைய மீனை போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த வாஸ்து மீன் ஒன்றே ஒன்று தான் போட்டிருப்பான். அது ஒத்த மீன், பெரிய மீன். அது இருக்கும் 20,000 25,000 சொல்லுவான். அந்த ஒரு மீனை பெரிய தொட்டியில் இருப்பான். அந்த ஒரு மீன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு முறை போயிட்டா ரெண்டாவது அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். எனக்கு ஒரு பயம், அது ஏதாவது நான் தனிமையில் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் தனிமையில் சாவங்கடான்னு எங்கன்னா சவிச்சிட போதும் அப்படின்னு. ஒரு முறை போனால் அந்த வீட்டுக்கு ரெண்டாவது அந்த வாஸ்து மீன் இருக்கிற வீட்டுக்கு போகவே மாட்டேன். அது பார்க்குறப்ப அவ்வளோ பாவமாக இருக்கும். தனியாக ஒத்தாலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டே இருக்கும். தனிமை பிடிக்காமல் அந்த மீன் கீழே இருக்கக்கூடிய கூழாங்கல்லில் இருந்து ஒன்றை விழுங்கி செத்து மிதக்கிறது என்று அவர் எழுதியிருந்த கவிதை தான் அந்த நேரத்தில் நான் பதிவாக போட்டேன். மிக பொருத்தமான கவிதை. அப்படி எழுதிய இளங்கவி அருள்தான் இப்பொழுது 3ஆம் கண் என்ற இந்த தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த கவிதை தொகுப்பை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் சட்டென்று ஒரு கவிதையை படித்துவிட்டு சூப்பர் சபாஷ் அப்படின்னு சிலிர்க்க முடியாது. கிட்டத்தட்ட இப்படி சொல்லலாம். தாகத்தில் நீங்கள் இருக்கிற போது, ஒரு காட்டில் தாகத்தில் இருக்கிற போது, தண்ணீருக்காக அலைகிற போது ஏதோ ஒரு மிருகம் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு சலசலப்பு இருக்கிறது என்று நினைத்து அந்த திசையை நோக்கி போகுகிற போது திசை முழுக்க புல்லும் புதருமாக மண்டி கிடக்கிற போது எல்லாவற்றையும் களைந்து தடுத்து முள்ளெல்லாம் கீறி உள்ள போய் பார்த்து அந்த சுனையை பார்ப்பீர்களே, அப்படியாக ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு 20 வரிகளை நீங்கள் கல்லு முள்ளு சுவடு எல்லாத்தையும் தாண்டிட்டு போனீங்கன்னா கீழே ஒரு சொன மாதிரி ஒரு 5 வரியில் சடக்குன்னு கவிதையினுடைய தரிசனம் அகப்படும். எல்லா கவிதையினுடைய கட்டமைப்பும் இந்த தொகுப்பில் இப்படியாகத்தான் இருக்கிறது. தவறு ஒன்றுமில்லை. ஒவ்வொருவருக்குமான வாழ்க்கை பாணி, ருசி, வெளிப்பாட்டு, மொழிதல் முறை மாறிவிட போது இன்னொரு போலவே அவரை எழுத வேண்டும் என்று சொல்வது மிகப்பெரிய வன்முறை. ஆகவே அவர் போக்கில் அவர் எழுதியிருக்கிறார். அந்த கவிதைகளை வாசிக்கிற போது எந்தெந்த இடங்களெல்லாம் எனக்கு சுனை தட்டுப்பட்டதோ, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பக்கங்களிலெல்லாம் பல வரிகளை தள்ளி நான் தாகம் தனித்தேனோ அந்த இடத்து வரிகளை மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பக்கம் 24 ஒரு இடம் வரும். புரிதல் இன்றி நாம் பிரிந்ததை நாம் ருசித்து உண்ட சீவிய நுங்கு தலை 3 கண்களோடு பார்த்தபடி தனித்தே கிடக்கிறது என்று ஒருவர். அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமையான வரியை தான் எடுத்து சொல்கிறேன். இன்னொரு இடத்தில் எந்த ஓசையும் அற்ற வெட்ட வெளியில்
என்னை கடந்து செல்லும் பட்டாம்பூச்சிக்கு தெரியுமா என் கடந்த கால நறுமணங்கள் என்று எழுதுகிறார். எப்பொழுதுமே பட்டாம்பூச்சி அந்த பொழுதில் அந்த நிகழ்கால நறுமணத்தை தேடித்தான் பயணமாகும். ஒருவேளை பட்டாம்பூச்சியினுடைய ஞாபகத்தில் கடந்த கால நறுமணங்கள் இருக்குமா என்று தெரியாது. அப்படி இருந்தால் அது நிச்சயமாக அவருடைய பட்டாம்பூச்சியாகத்தான் இருக்கும். அப்படி என்றால் அந்த பட்டாம்பூச்சி யாராக இருக்கும் என்கின்ற துருதுருப்பான தேடலிலேயே அந்த பக்கங்களை நாம் தாண்ட வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு இடத்தில் சிறகுகளை அகல விரித்த மஞ்சள் நிற பட்டாம்பூச்சியில் என்னுடைய கதைகளை எழுதி வைக்கிறேன். அதை காகம் விழுங்குகிறது. இப்பொழுது என்னை பற்றிய இசைத்தபடி ஊர்வலமாக போகிறது காகம். இப்படி நான் ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சி அதனுடைய இறகுல என்னுடைய கதையை எழுதுகிறேன். அந்த மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டே இருக்குது. மஞ்சள் நிற பட்டாம்பூச்சியை காகம் கவ்வுகிறது. கவ்வுகிற காகம் விழுங்கி விடுகிறது. என்னுடைய கதையை காகம் கரைவது போல ஊரெல்லாம் கரைகிறது என்பதான ஒரு புனைவு. இப்போ நீங்கள் நேரடியாக உள்ளே போய் பண்ணீங்கன்னா அப்படி இருக்காது. நான் மேலே கீழே நடுவில் 2-3 வரியை ஒட்ட வச்சுட்டு எடிட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். இப்படியான வரிகள், மிக அழகான புனைவுகள் எல்லாம் இந்த இடத்தில் இருக்கிறது. இன்னொரு இடத்தில் நட்பை பற்றி சொல்லுகிற போது, நிராகரிப்பின் வலி கொடுமையானது. இவற்றையெல்லாம் உணர்ந்த நண்பனை தேடி கலைத்து நித்திரையில் இருக்கிறேன். யார் எனது நண்பன்? அவனால் மட்டுமே என்னை எழுப்ப முடியும். நண்பனை தேடி தேடி ரொம்ப களைப்பாக போயிட்டேன். ஒரிஜினல் நண்பன் வந்தால் அவன் மட்டும்தான் என்னை எழுப்ப முடியும். அதுவரை நண்பனை தேடிய களைப்பில் நான் உறங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதான நட்பை பற்றிய ஒரு கவிதையும் ஒரு இடத்தில் இருக்கிறது. எனக்கு தெரிந்து ஆங்கிலத்தில் புத்தகங்கள் வருகிற போது புத்தகம் எழுதியவரை ரைட்டர் என்றும் அந்த பிரதியை எல்லாம் சரி செய்து வாசிப்பதற்கு ஏற்ற விஷயமாக மாற்றி தருவதற்கு எடிட்டர் என்றும் ஒன்று இருப்பார்கள். ஆங்கில புத்தகங்கள் நீங்கள் பார்த்தா ரைட்டர்னு இருப்பான், எடிட்டர்னு இருப்பான், 2 பேர் போடுவாங்க. நம்ம தமிழ் சூழலில் அப்படி இல்லை. எடிட்டர்னு யாரையும் உள்ள சேர்க்கறது இல்லை. எல்லா லாப நஷ்டங்களுக்கும் எழுத்தாளரே பொறுப்பாகி விடுகிறார். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் கவிதை தொகுப்பு போடுகிறவர்கள் தனக்கு முன்னால் பயணப்பட்டு அல்லது சாதித்தவராக நம்புகிற ஒரு நண்பனிடம் ஒரு தொகுப்பை கொடுத்து தேவையானவற்றை எடிட் செய்து பிறகு போடுவது என்பது சால சிறந்தது. அப்படியான சில காரியங்களை சில நண்பருக்கு நானும் செய்திருக்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற நேசமித்திரனும் செய்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியும். அந்த எடிட் செய்யக்கூடிய வேலை செய்திருந்தால் இன்னும் மிக சிறந்த பிரதியாக இது மாறி இருக்கும். ஏனென்றால் வால்ட் விட்மன் தன்னுடைய கவிதை தொகுப்பை 6 முறை பதிப்பிக்கும் போதும் ஒவ்வொரு முறையும் கவிதையை திருத்தி கொண்டே இருந்தார் என்று வரலாறு சொல்கிறது. ஒவ்வொரு முறையும் சொற்களை இடம்பெயர்த்து கொண்டே இருந்தால் ஒரு சின்ன சொல்லாவது இடம்பெயரும், ஒரு கமாவாவது மாற்றி விடுவாங்க. ஏன் ஒரு கவிதை எழுதி முடிச்சவனுக்கு திருப்தி அடையல, அடுத்த பதிப்பில் மாத்திரான், இன்னொரு பதிப்பு அதில் இந்த சொல்ல மாத்திரான். ஒரே கவிதை 6 விதமான மாற்றங்களை செய்து கொண்டே இருந்தார் வால்ட் விட்மன் என்று வரலாறு சொல்கிறது. ஒரு கவிதைக்கு அப்படி என்றால் ஒரு தொகுப்புக்கு நாம் இன்னும் நிறைய மெனக்கிட வேண்டும், மெனக்கெட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சின்ன விஷயம் பாருங்க. காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டான், காலையில் தூக்க மாத்திரை சாப்பிட்டேன், காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டான், இப்படி ஒரு வரி வருகிறது. ஒரே ஒரு சின்ன ஒற்று, அவனை சந்தித்தேன், வரக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒற்று வருமே அப்படின்னு நம்ம நினைச்சு காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டான்ற இடத்துல காலை இத்து போடணும். வருதப்பா, காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டான்னா காலை தூக்குவதற்கு தூக்க மாத்திரை சாப்பிட்டான் ஆகும். காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டான் என்பதற்கு பதில் காலை தூக்க மாத்திரை சாப்பிட்டான். எந்த காலை தூக்குறதுக்கு? அவன்னா பிளாட்ஃபார்ம்ல கூட கம்பத்தில் கூட நாயா காலை தூக்குறதுக்கு. ஒரு ஒட்டுமொத்தமான அர்த்தத்தையே மாற்றிவிடக்கூடும். எனவே அப்படியான விஷயங்கள் எடிட்டிங்கில் இருக்கும். இப்போது ஒரே ஒரு கவிதை, அவர் எழுதிய கவிதை படித்துவிட்டு அதிலிருந்து எனக்கான கவிதையை நான் எப்படி உருவாக்கி கொண்டேன் அல்லது உருவிக்கொண்டேன் என்று சொன்னால் இந்த தொகுப்பு இன்னும் பிடிமானத்துக்கு வரும். ஒரு புத்தகம் அறிமுகம் என்பது அதில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு விஷயங்களையும் பேசினால்தான் அந்த புத்தகம் வாசிக்கிறவனுக்கு மைண்டில் இருக்கும்போது இந்த இதெல்லாம் அவங்க சொன்னாங்களே அப்படின்னு அதை சேர்ந்து டிராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது சரி, ஒரு கவிதை பாருங்க. அவர் எழுதின கவிதையை அப்படியே வாசிக்கிறேன்.
எனக்கான கவிதையை நான் எடுத்துக்கிறது அப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வலியோடும் வேதனையோடும் கடந்த தருணத்தை சொற்களாக்குவதற்கு பதிலாக சிற்பமாக்குகிறேன். நிஜத்தில் நான் பெரும் சந்நியாசி. தேவைகள் முடிந்த பாடில்லை. மதுவாலும் உணவாலும் வயிற்றை சுவைத்து நிரப்புகிறேன். வேசி பெண்களுடன் ஒற்றை ஆளாய் விளையாடி வெறுப்பாகிறேன். எனது விசும்பலை மூட்டை கட்டி குப்பையில் போடுகிறேன். சபலங்கள் கரைந்த வைகரையில் அறிவது சிற்பமாக்க பழகுவது எப்படி என நினைத்தது நான் அல்ல, பைத்தியமான என் ஆன்மா. எனது ஆன்மா செத்து போயேன். செதுக்கிய சிற்பம் விழித்து பார்க்கும். இது சந்நியாசி செதுக்கிய சிற்பம் என்ற கவிதையில் 17 வரிகளை கொண்ட கவிதை இது. இப்பொழுது நான் எனக்கான கவிதையை அதிலிருந்து இப்படியாக புதுசாக எதுவுமே நான் சேர்க்கலை. அவர் எழுதின வரியை தான் ஒட்டி வெட்டி எனக்கான வரியை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கான பிரதி இது உள்ளே இருக்கும் இல்லை, எல்லாருக்கான பிரதியும் இது உள்ளே இருக்கும் இல்லைங்களா? அவங்கவுங்க வாழ்க்கை என்ன சொல்லுதோ, அவங்கவுங்க அனுபவம் என்ன சொல்லுதோ அதிலிருந்து தானே அர்த்தத்தை உருவாக்கி கொள்ள முடியும். இப்போது நான் வாசித்த இந்த கவிதையிலிருந்து நான் அதே கவிதையை நான் இப்படியாக சொல்கிறேன். வலியோடும் வேதனையோடும் கடந்த தருணத்தை சொற்களுக்கு பதிலாக சிற்பமாக பழகுகிறேன். வலியோடும் வேதனையோடும் கடந்த தருணத்தை சொற்களுக்கு பதிலாக சிற்பமாக பழகுகிறேன். என் பைத்தியத்தின் ஆன்மா செத்து போனால் செதுக்கிய சிற்பம் விழித்து கொள்ளும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மற்ற வரியெல்லாம் தேவையில்லை. தேவையில்லைன்றது நான் சொல்கிறேன், தேவையில்லைன்னு அவருக்கு தேவைப்படும். ஆனால் நான் இவ்வளோ நீண்ட கவிதையிலிருந்து இதுதான் சொல்ல எழுதுறதுக்கு பதிலாக சிற்பமாக்குறேன். சிற்பம் என்னுடைய வலி வேதனை எல்லாம் அந்த சிற்பத்துக்குள்ளே போட்டு ரெடி பண்ணுறேன். அதை சிற்பமாக்கும் போது என்னுடைய பைத்தியத்தினுடைய ஆன்மா செத்து போகுது. எப்போ என் பைத்தியத்தினுடைய ஆன்மா செத்து போதோ அப்போ சிற்பம் கண் விழித்து கொள்ளும். அழகான புனைவு, மிக அற்புதமான இப்படியான நண்பருடைய புனைவிலிருந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டலாம். கிட்டத்தட்ட பல நவீன கவிதைகள் 5-6 பூட்டை போட்டுருவாங்க. 5-6 பூட்டுகளை போட்டு கடைசியில் சாவியை அந்த கவிதையிலே தொங்க விட்டு விடுவார்கள். ஒரு திறமையான ரசிகன் அந்த சாவியை தேடி எடுத்து விட்டால் கவிதையில் இருக்கக்கூடிய 6-7 விதமான பூட்டுக்களை மிக சுலபத்தில் திறந்து விடலாம். ஆனால் ஒரு சிலர் 6 விதமான பூட்டுக்களை போட்டு சாவியை தூக்கி வீசி அடித்து விடுவார்கள். ஒருபோதும் உங்களால் பிரதியை திறக்கவே முடியாமல் போய்விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. நவீன கவிதையில் அம்மாதிரியான போலிகளும் உண்டு. நண்பர்களே, ஒரு விஷயம், கிட்டத்தட்ட எனக்கு இந்த எழுத படிக்க தெரியாத எழுத்து கூட்டி படிக்கிறவன், ரொம்ப நல்லா படிக்கிறவன் இல்லை, எழுத்து கூட்டி படிக்கிறவன் கல்வெட்டை படித்தான்னா அவன் என்ன மாதிரி புரிஞ்சுப்பானோ அப்படியான ஒரு அனுபவத்தை இந்த தொகுப்பு தந்து விடக்கூடும். இன்னொரு விஷயம், கண்ணாமூச்சி ஆடுகிற அல்லது விடுகதையை சொல்லி அதற்கு விடையை நம்மிடம் கேட்கக்கூடிய ஒரு தொனியும் இந்த தொகுப்பிலே இருக்கிறது. பெரும்பாலும் கண்ணாமூச்சி ஆடுவது, விடுகதை போடுவது எல்லாம் இந்த 2 விஷயத்தில் நான் ரொம்ப வீக்கு. எனக்கு அது அந்த விளையாட்டு பிடிக்காது. ஆனால் கண்ணாமூச்சி ஆடுபவர்களை பார்த்தால் சுவாரஸ்யமாக இருக்கும். அவன் அலைவதும் இவன் வீடு கொடுப்பதும் கடைசியில் கண்டுபிடிப்பதும். கண்ணாமூச்சி ஆடுகிறவர்களை எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் ஒருபோதும் கண்ணாமூச்சி ஆட மாட்டேன். அலைகழிப்பது எனக்கு பிடிக்காது. சரி, இப்பொழுது இந்த தொகுப்பில் ஒரு விஷயம் பார்க்கலாம். இன்னொரு வகையாக இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்துவத்திலே ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அந்த பிரிவினர் தேவ பாஷை பேசுவாங்க. இங்கே இருக்குதான்னு தெரியல, சென்னையில் இது ரொம்ப ஃபேமஸ். லப 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 லபன்னு கத்துவாங்க. ஒரு கிறிஸ்துவத்தில் ஒரு பிரிவினர்கள், உங்களுக்கு டக்குன்னு அது புரிஞ்சிக்க முடியாது. கேட்டால் அது தேவ பாஷைன்னுவாங்க. ஃபாதர் இருப்பார் முன்னாடி, ஃபாதர் முன்னாடி இவங்க பேசும்போது அந்த மாதிரி கத்துவாங்க. ஒரு மருள் வந்த மாதிரி நம்ம இந்து மதத்தில் சாமி ஆடுற மாதிரி சொல்லுவ மாதிரி அப்படியே கத்துவாங்க ஃபாதர் முன்னாடி. அந்த பாஷை தேவ பாஷை என்று அவர்கள் சொல்வார்கள். கிறிஸ்தவத்தின் ஒரு பிரிவினர். கிட்டத்தட்ட இப்படி எடுத்துக்கலாமா, எங்களுடைய அண்ணாச்சி கலாப்பிரியா இருக்கிறார். கலாப்பிரியா மேலே எனக்கு கொஞ்சம் கோபம். கலாப்பிரியாவை எனக்கு பிடிக்கல. கலாப்பிரியா பிடிக்கலன்னு நான் பகிரங்கமாக இப்போ சொல்லணும்.
ஆனால் நான் சொல்கிறது நான் சொன்ன மாதிரி இருக்கணும் என் மனசுக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சௌமாவுக்கோ தமிழ் மன்னனுக்கோ அது தெரிஞ்சிடக்கூடாது. கலாப்பிரியா பிடிக்கலன்னு இவன் சொல்லிட்டான் அப்படின்னு. ஆனால் நான் சொல்லிடணும் என் தரப்பில். அம்மாதிரியான ஒரு போக்கு இந்த கவிதை தொகுப்பில் இருக்குது. இப்போ நான் இந்த எப்படி சொல்லுவேன், கலாப்பிரியா எனக்கு பிடிக்கல, இப்போ நான் சொல்லணும் இப்படி தான் அந்த கிறிஸ்துவத்தில் சொல்லுவானுங்க. கலாப்பிரியாவை எனக்கு பிடிக்கவில்லை என்பதை மறைமுகமாக இப்படி சொல்லக்கூடிய ஒரு பிரிவு உண்டு. அவனை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன்டா அப்படின்னு முடிஞ்சு போச்சு, அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சு. பக்கத்தில் இருக்கிறவன் குழம்பினோம், என்னடா அது ஏதோ சொன்னானே அவன், ஆனால் கக்கன்னா பிப்பின்னா கலாப்பிரியாவா இருக்குமோ அப்படின்னு குழம்பி போயிடணும் அவன். இப்போது ஒரு கவிதையை படிக்கிறேன் பாருங்கள், 40வது பக்கத்தில். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், சொல்ல முடியாது. எழில் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சாரி, இளங்கவி அருள் மேலே. இப்போ என்ன விஷயம்னா, கவிதை எப்படி எழுதினாலும் மறைச்சி எழுதினா கூட இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நாம் எழுதுறதானே அந்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி வாசகனை ரொம்ப சாதாரண வாசகம் எழுதுனவன புத்திசாலி வாசகன். அதை முதல்ல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எழுதுனவன வாசகம் ரொம்ப புத்திசாலி. அவனை நீ ஏமாலி முட்டாளுன்னு நினச்சா நீ முட்டாளாயிடுவேன். இப்போ பாருங்க, 40வது பக்கம் நான் படிக்க போகிறேன். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த தேவ பாஷை, கிறிஸ்தவர்கள் வாசிக்கிற தேவ பாஷை மாதிரி மறைச்சி மறைச்சி பேசுறது அல்லது கண்ணாமூச்சி ஆட்டம், அதை இந்த கவிதையில் அவர் எப்படி செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு ஒரு செய்முறை விளக்கத்தை அளிக்கப் போகிறேன். ஆனால் தவிர்க்க முடியாமல் இதற்கான பின் விளைவுகளை இளங்கவி அருள் தான் சந்திக்க வேண்டும், நான் அல்ல. ஏன்னா நாங்கள் பத்திரிகையில் போடும்போதே உண்மையான கிசுகிசாக தான் என்றார்களாம் போட்டு தப்பிச்சுப்போம். தமிழுக்கு அந்த பெண்ணுக்கும் உறவாமே அப்படின்னா முடிச்சு போச்சு. சொல்றப்பா ஒரு பேச்சுக்கு சொல்றப்பா, நீ ஏன்பா பயப்படுற? உறவாமே நான் தப்பிச்சிடும். உறவுன்னு போட்டால் தான் கேஸ் வரும். உறவாமே என்றார்களாம் தப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ பக்கம் 40ல் ஒரு கவிதை வாசிக்கிறேன் பாருங்க. அவர் வாசகனை முட்டாள் நினைச்சிட்டார் போல இருக்கு. துறவியாக்கப்பட்டவள் அப்படின்னு ஒரு கவிதை, முழுக்க கவிதை வாசிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன். வாழ்க்கை உறவுகளால் ஆனது என்றாலும் ஔவையாக இருக்க ஆசைப்பட்டாள். கவி வண்ணத்தில் மாய கவர்ச்சியில் சிக்கி மணி பெயர் காதலையாகி காலம் கடந்தோடிய பிறகு சமூகம் கற்பித்தம் செய்த புனைவை ஏற்க மறுத்து சிந்தனையோடு கடைசி சொற்களை சபித்து உணர்வற்ற துறவியானால். எப்பா கோணங்கி மாதிரி ஸ்டாப்பே கிடையாதுரா எங்கேயுமே. உணவியற்ற துறவியானால் 1000 காவியம் புனையும் கவியரசன் அறிந்தது இல்லை அவள் கண்ணீரை. அதல் அணங்கில் பூத்த பன்றிகள் புகழின் நெடுந்தூர பாதையை ரகசியமாய் செப்பனிடுவதும் மூடுவதும் எவ்வளவு வெறுமையானது. மண்ணுளி பாம்பின் கடைசி பரிவுக்கும் இனி இடம் அளிக்காத துறவியிடம் தன் மகன்கள் மூலம் தயவு கூறுகிறான். அம்மா, பொய்யாக வேணும் நீ புன்னகைத்தால், வரலாற்று காலமெங்கும் திரிவோம், எம்மை நீரே மன்னியும் என்று சொல்லி. சபா, இந்த கவிதையில் நானும் கூடகமாக தான் சொல்கிறேன். ஒரு சினிமாவில் பாட்டு எழுதக்கூடிய மிக பிரபலமான பெரிய கவிஞர், அவருடைய சிறுகதை தொகுப்பில் ஒரு கதை வரும். அந்த கதை வாழ்க்கை என்பது உறவுகளால் ஆனது. தலைப்பு அந்த கதை சிறுகதையினுடைய தலைப்பு வாழ்க்கை என்பது உறவுகளால் ஆனது. ஒரு க்ளூ ஆச்சுங்களா? அந்த கவிஞருடைய மனைவி ஒரு கவிஞர், அவர் ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? நான் ஔவையாக ஆசைப்படுகிறேன். இப்ப பாருங்க, வாழ்க்கை உறவுகளால் ஆனதென்றாலும் ஔவையாக இருக்க ஆசைப்பட்டால். அப்போ 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த கவிஞரும் கவிஞருடைய மனைவியை பற்றியான கவிதை இது. மணிப்பெயர் காதலாகி, எந்த மணியை பேரா வச்சவன் எவன் நீங்க தான் பார்த்துக்கணும். யாரா அது மணியை பேரா வச்சவன்? மணியை பேரா வச்சவன் மேல காதலாகி அப்படியே நீங்க போய்கிட்டே வாங்க. கடைசியில் உணர்வற்ற துறவியானால் அந்த அம்மா இப்போ சாமியார் மாதிரி ஒரு ஒரு பக்தியா ஒரு பெரிய ஒரு சாய்பாபா பக்தியாகி ரொம்ப முழுக்க சாய்பாபாவின் புகழ் பாடக்கூடிய ஒரு பெரிய கவிஞர்மா அவங்க. அந்த பெண்மணி மிக சிறந்த கவிஞர்.
அந்த கவிஞனுடைய ஆளுமை, திறமை எல்லாமே மூழ்கடிக்கப்பட்டு ஒரு பாபாவினுடைய பக்தையாக இப்போது இருக்கிறாள். சரி, நான் அந்த அம்மாவை பேட்டி கூட எடுத்தேன், ஒரு சிறப்பு சாய்பாபா ஸ்பெஷலில் பேட்டி எடுத்தேன். அந்த அம்மாவை கவிதைக்கு எடுக்கலை. அந்த அணங்கில் பூத்த பன்றிகள், பன்றின் போல மனுஷன் பன்றிகள், அப்போ 2 பன்னி, புகழின் நெடுந்தூர பாதையை ரகசியமாய் மூடுவதும் செப்பனிடுவதும் எவ்வளவு வெறுமையானது. இருக்கிற அடாசெல்லாம் மறைச்சிட்டு புகழுக்காக நீங்க பாடுபடுறீங்களடா என்று சொல்வது. வரலாற்று காலமெங்கும் அம்மா நீ சும்மாவாவது சிரியன், நான் நல்லா தான் இருக்கிறேன், உங்க கூட தான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சும்மாவாவது சிரியன், நீ சிரிச்சினா அந்த சந்தோஷத்துல காலமெங்கும் நாங்கள் திரிவோமே என்று பிள்ளைகள் சொல்கிறார்கள். நண்பர்களே, இது சுருதி டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கிறதால பேரெல்லாம் சொல்லலை, ஏன்னா யூடியூப்ல போட்ட போறாரு. அதனால இப்படியாகத்தான் அவர் பல கவிதைகளை ஊடகமாக யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே இருக்கார். ஒரு ஆய்வு பண்ணனா ரமேஷுக்கு எத்தனை கவிதை எழுதியிருக்கிறாரு, கலாபிரியாவுக்கு எத்தனை கவிதை எழுதியிருக்கிறாரு, செல்மா பிரியதர்ஷன் இது உள்ளே வரானா எல்லாத்தையும் என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். அல்லது சமீபத்தில் என்ன இலக்கிய சண்டை நடந்தது, எவனோட இருக்கிறான் அதை கூட நான் கண்டுபிடிப்பேன். இதில் ஒரு கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவேன். இப்படியாக மறைத்து எழுதுவதால் மட்டுமே தப்பித்து கொள்ள முடியாது இளங்கவி அருள் அவர்களே. இப்படியான பூடகம் வாய்ந்த கவிதைகளை அவர் இதில் அளித்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஆங்காங்கே நான் முதல் சொன்ன பாருங்களேன், 4 வரியா எடுத்து சொன்னேன். அவையெல்லாம் அருமையான அட்டகாசமான கவிதை தரிசனங்கள். அந்த தரிசனத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். இதற்கு முன் ரமேஷ் அவர்கள் ஒரு கடைசி கவிதையை வாசித்தார். அந்த கடைசி கவிதை நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய ஆயி மண்டபம் பற்றி, இங்கே இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு ஆயி மண்டபம் பற்றி, புதுவையினுடைய நினைவு சின்னத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பிரேம் அவர்கள் சொல்லியிருந்தால் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஒருவேளை தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆயி மண்டபம் முதலில் இருந்தது ஒரு தாசியினுடைய வீடு, மிக சிறந்த பேரழகி. அந்த தாசி 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவள். அவள் இருந்த இடத்துக்கு பெயர் முத்தையர் பாளையம். அவள் அப்பொழுது பெரிய மாட மாளிகையில் இருந்தாள். அந்த மாட மாளிகை முழுவதும் விளக்குகளால் அலங்கரித்து வாசனை திரவங்களால் ஒரு கோவிலை போல வைத்திருந்தாள். அந்த வழியாக கிருஷ்ணதேவராயர் வருகிறார். கிருஷ்ணதேவராயர் பார்த்துவிட்டு அந்த வாசனையாலும் அந்த தீபங்கள் அலங்கரிக்கப்பட்ட மாளிகையை பார்த்தவுடன் கோவில்தானோ என்று பதட்டத்தில் எழுந்து கையெடுத்து கொண்டு விட்டு விட்டார். அது ஒரு தாசியின் வீடு. கூட இருக்கிறவன் சிரிச்சிட்டான், யோ அது தாசி வீடியா, அதை போய் கையெடுத்து கும்பிட்றேன்னு. மன்னருக்கு ரொம்ப ஷேமாய் போச்சு. போய் தாசி வீட்டையா நம்ம கும்பிட்டோம், இவ்வளோ அழகா எதுக்கு இவ தீபம் ஏற்றி வச்சா, இவ்வளோ அழகா எதுக்கு வாசனை திரவங்களை பூசி வைத்தால், அதை இடுறா அப்படின்றாங்க. ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கத்தை பேசுறதுக்கு ஜீவலட்சுமி வந்துக்கிறாங்க, அவங்க அது பின்னாடி வந்து பேசுவாங்க. அதை இடிடான்றான். அந்த மண்டபத்தை இடி, அந்த பெண் தாசியினுடைய மண்டபத்தை இடின்றான். இவ கடைசியா கொஞ்சம் ஒரு கெடு கேட்கறா, நானே இடிச்சிடுறேன், எனக்கு கொஞ்சம் கெடு கொடுங்க அப்படின்னு. பிறகு அந்த தாசியே, ஆயி என்கிற பெயர் கொண்ட அந்த தாசியே தன்னுடைய மாளிகையை மன்னனுடைய ஆணாதிக்க கோபத்துக்காக தானே அந்த மாளிகையை இடித்து சமாதானமாக்கி அந்த இடத்தில் ஒரு குளத்தை கட்டுகிறாள். அந்த குளம் தான் ஆயி குளம். அந்த குளம் தான் அவளுடைய பெயராலே பின்னர் அழைக்கப்பட்டது. அந்த காலத்தில் அவளுடைய இதழை கவ்வினால் நீர் சுரந்தது. இப்பொழுதும் அதுக்கு பிறகு அந்த பூமியை தோண்டினால் நீர் கிடைக்கிறது. அவள் இதழ்தான் அங்கு பூமியாக மாறியிருக்கிறது, அந்த பெண் தான் நிலமாக மாறியிருக்கிறாள் என்பதை மறைமுகமாக இந்த கவிதையில் அவர் சுட்டிக்காட்ட வந்திருக்கிறார். அந்த கவிதை தான் இந்த. அதில் ஒரு வரி வரும், ஆயின் ஆன்மா என்னை ஆறத் தழுவுகிறது, அங்கு பூத்திருக்கும் பூவுக்கு நான் முத்தமிடுகையில். இந்த ஒரு வரி, பூவுக்கு முத்தமிடும் போது ஆயினுடைய ஆன்மா என்னை தழுவுகிறது என்று சொல்கிற இந்த வரி நிச்சயம் பிடல் காஸ்ட்ரோவை இளங்கவி அருள் படித்திருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை நான் ரொம்ப அதிகமாக பேசுறேன் இல்லை. இளங்கவிய பிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய ஒரு இடத்துல அந்த சேகுவாரானுடைய இடத்துக்கு போய் எல்லாவற்றையும் அஞ்சலி செலுத்தும் போது அங்கே பூத்திருக்கக்கூடிய ஒரு பூவுக்கு முத்தமிடுவார்.
முத்தமிட்டு அந்த வீரனுடைய ஆன்மா என்னை தழுவுகிறது என்று சொல்லி அந்த பூவுக்கு முத்த விடுவார். அந்த வரி தான் இங்கே வந்திருக்கிறான். ஆயின் ஆன்மா என்னை ஆற தழுவுகிறது, இங்கு பூத்திருக்கும் சிறு பூவுக்கு நான் முத்தமிடுகையில். பிடல் காஸ்ட்ரோ உள்ள வந்துட்டான். இப்போ தப்பா சொல்றேன்னா கரெக்ட் தான், நான் பாஸ் ஆயிட்டேன். அப்போ இப்படியாக விதவிதமான படிமங்களையும் தான் படித்தவற்றையும் எல்லாவற்றையும் இந்த இதழிலே சேர்த்து பின்னி கோர்த்து கட்டியிருக்கிறான் என்னுடைய நண்பன் இளங்கவி அருள். அடுத்த முறை இப்படி எழுதுன்னு சொல்கிறது யாருக்குமே இல்லை. அவருக்கு அறிவுரை சொல்ல முடியும். எந்த கவிஞனுக்கும் இப்படி எழுது அப்படி எழுது, ஏன்பா பெண்ணிய கவிதை எழுதலை அப்படின்னு சொல்ல முடியாது. இதை தான் நீ எழுதாமல் விட்டுட்டியன்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புதுமை பித்தன் சுதந்திர போராட்டத்தை பற்றியே எழுதலை. சுதந்திர போராட்டத்தில் இருக்கும்போது சுதந்திர போராட்டத்தை பற்றி எழுதலை. அவர் போய் கேட்க முடியுமா, ஏன் நீ சுதந்திர போராட்டத்தை பற்றி எழுதலைன்னு? அவனுக்கு தோணலை, அதை கவிதையை ஆக்கணும்னு தோணலை, எழுதலை. நிறைய பேர் இருக்கான். அது மாதிரி மலையாளத்தில் ஒரு கவிஞங்கிறான், கடலுக்கு எதிரே தான் வீடு இருந்தது, கடலை பற்றி அவன் ஒரு பதிவு கூட அவனுடைய கவிதை தொகுப்பில் கிடையாது. ஏன் கடலில் எதிர்க்கே நின்று கடலை பற்றி ஏன் எழுதுன்னு கேட்க முடியாது. கடல் அவனுக்கு ஒரு கவிதையாக தோன்றவில்லை, அவ்வளோதான். அதனால் இப்படி எழுது அப்படி எழுதுன்னு இலங்கைவியர்களை நாம் சொல்ல முடியாது. ஆனாலும் நீ எப்படி எழுதினாலும் அதை படிப்பதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு உன்னை விட வாசகன் பிரம்மச்சாலியாக, திறமையாளாக, மிக அசாத்தியமான திறமை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை மட்டும் நீங்கள் நினைவு கொண்டு அடுத்த தொகுப்பை கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.